சொல்லணும்னு தோணுச்சு. நான் இப்போது அரியமான் பீச் வந்தேன். அப்போது ஒரு காருக்காரங்க வந்து தெரியாதனமாக ஃபுல்லாக இதுக்குள்ளே பீச் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது புதஞ்சிருச்சு வண்டி. எல்லோரும் இன்க்ளூடிங் மீ, நானுமே என்னடா அவள் தான் புதஞ்சிருச்சா, என்னை அடுத்து பெரிய சிக்கலாச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறவங்கள ஒரு 3 பசங்க என்ன மாதிரி யூத் இருக்கிறவங்க திடீர்னு எந்திரிச்சு போய் பேசிகிட்டே அவங்களும் வேடிக்கை தான் பார்த்தாங்க. பட் ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த மினிட் அவங்க போய் என்னாச்சுங்க, சரி தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு அந்த கார் கடைசியில் சர்வே ஆயிடுச்சு. எனக்கு அப்போ ஒன்று தோணுச்சு, என்னடா நான் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தேங்கிறத நான் சொல்ல வரல. நான் பேச வர்றது, அவங்க யாருன்னே அந்த காருக்காரனுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல, இவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த காருக்காரங்களும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு செய்கிற உதவி. அவங்க இப்போ அந்த காருக்காரன் இப்போ கிளம்பி அவன் ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்க 3 பேரோட மூஞ்சி ஞாபகம் இருக்குமான்னு தெரியாதுல்ல. இப்போ நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, எனக்கு இது ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் தலைநகர் மணிலாவில் இருந்தப்போ ஆக்சுவலாக அது ஒரு கனெக்டிங் ஃப்ளைட்டு விமானம். டெர்மினல் 3ல் இருந்தேன். டெர்மினல் 1க்கு மாற்றணும். அதாவது நம்ம இறங்குற ஃப்ளைட்லேருந்து அடுத்த ஃப்ளைட் வந்து அதே இடத்துல இருக்காது. ஸோ வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் போய் தான் நம்ம ஏறணும். ஸோ அதுக்கு நம்ம அந்த டிக்கெட் காமிச்சாலே நம்ம அந்த அவங்களே பஸ்ஸு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் எனக்கு அது தெரியாது. ஃபஸ்ட் டைம் ஒரு தனியாக நான் ட்ராவல் பண்ண நிகழ்வு அது. உண்மையாலுமே அது வந்து யாருனாலையும், அதாவது யார்கிட்டையும் என்னால் அதை வந்து விவரித்து, அது வந்து என் கண்ணுக்குள்ளேயே அந்த மெமரிஸ் வந்து ஒரு இப்போவும் நான் கண்ணை முன்னா வந்து என்னோடய அந்த ஃப்ரேம் சுற்றி ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும். பட் ஆனால் சென்டரில் அந்த வியூஸ் எனக்கு நல்லா அப்படியே பளிச்சுன்னு நான் உட்காந்த சீட்டிலேருந்து நான் அந்த இடத்துல நகர்ந்த நிகழ்வுகள் வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ மேட்ரு என்னென்னா, அந்த டெர்மினல் எனக்கு தெரியல. நானும் எல்லோரும் இறங்கினோடனே ஸோ இதுக்கப்புறம் அடுக்கு அந்த ஃப்ளைட்டு தான் போகிறோம் அப்படி அந்த தாட் ப்ராசஸ் நினச்சிட்டேன். அப்புறம் டிக்கெட் செக் பண்ணி பார்க்க போகிறது தான் தெரியுது, அது அந்த ஃப்ளைட்டோட டைம் வந்து இன்னும் ஒரு 2 hours கிட்ட கேப் இருக்குது. ஸோ மேட்ரு இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ நான் அந்த ஃப்ளைட் நான் பிடிக்கணும், எனக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிறவங்க ஹெல்ப் டெஸ்க்லலாம் போய் கேட்டு பார்த்தேன். டெர்மினல் 1 நீங்கள் போகணும் அப்படி தான் சொன்னாங்க. பட் ஆனால் அந்த பஸ்ஸு ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு அந்த விவரம் எனக்கு தெரியல, நான் கேட்டுக்கல. அவங்களும் எனக்கு தெரியும் அந்த தாட் ப்ராசஸ் சொல்லாம விட்டாங்களா என்னன்னு தெரியல. பட்டு பஸ்ஸு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அதாவது அந்த ஏர்லைன் சம்மந்தப்பட்ட நிறுவனமே பஸ்ஸை ப்ரொவைட் பண்ணும். நான் பாட்டுக்கு போய் நின்றுட்டுருக்கேன். எனக்கு வெளியில் வந்துட்டேன், அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். நான் பாட்டுக்கு நடந்து ஏர்போர்ட்டை விட்டு வெளில வந்துட்டேன்னா எப்படி சொல்கிறதுனா, அந்த டாக்ஸிஸ்லாம் வந்து நிற்பாங்கள்ல, அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டேன். ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ பார்த்தா சில பேர் அந்த கனெக்டிங் ஃப்ளைட் வந்து வேறு இடத்துக்கு போகிறவங்க, அவங்க அந்த மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட்டை அந்த மாதிரி ஒரு ஃபாரினர்ஸ் போகிறத நான் பார்த்து அவங்க பின்னாடியே நானும் போயிட்டு இருந்தேன். ஒருவேளை அவங்க நம்ம கூட தான் அந்த ஃப்ளைட்டுக்கு வர்றாங்களா அப்படின்னு நினச்சிட்டு. அப்போது அந்த ஊர்க்காரர் ஒருத்தர், அவர் எப்படி நான் சொல்லணும்னா அவரை பற்றி எனக்கு, அவர் ஒரு பிளாக் ஷர்ட்டு, செக்குடு ஷர்ட்டில் பியூர் பிளாக் ஷர்ட், ஒன் சைட் பேக் போட்டிருந்தாப்புல, ஜீன்ஸ் கூட டார்க் ஜீன்ஸுன்னு நினைக்கிறேன். அந்த இருட்டு டைம் ஏர்லி மார்னிங் ஒரு 3:30 இருக்கும். அப்படி போ, நான் கத்திகிட்ருக்கேன். அப்போ 3:30க்கு அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா பஸ்ஸு நிற்கிது. பட் ஆனால் அந்த அவரா எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனாப்புல. அப்புறம் வந்துட்டு நீங்கள் எந்த ஊர், நான் இந்தியா அப்படின்னு இந்த மாதிரி மேட்ரை சொல்லிகிட்டு இருக்கப்போல், நான் வந்து அந்த டெர்மினல் 1 தான் போகிறேன். பட் ஆனால் நான் வேறு ஒரு ஹாங்காங்கோ ஏதோ அந்த மாதிரி ஏதோ அங்கே போகிறேன், தாய்லாண்டு பக்கம் அந்த பக்கம் போகிறாப்புல. அவர் இந்த மாதிரி நான் டெர்மினல் 1 தான் போகிறேன், வாங்க நம்ம டாக்ஸியில் போயிடலாம் அப்படின்னு சொன்னாப்புல. எனக்குன்னா ஒரு திக்குன்னு ஒரு பயம், ஒரு வாட்டுக்கு நம்மளை கடத்தி கொண்டு போய் இருந்து பண்ணிடுவார். நம்மளை கடத்தி கொண்டு போய் வச்சு என்ன பண்ண போகிறாங்க. பட் மேட்ரு வந்து அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவராக என்னை இது பண்ணி, வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி டாக்ஸி அவராக புக் பண்ணி, ஆக்சுவலாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது, பொதுவாக
ஏர்போர்ட்டு முன்னாடி இருக்கிற டாக்ஸியில் நீங்கள் இது பண்ணி வாங்குறீங்கன்னா அதுக்கு ரேட் அதிகம். சார்ஜஸ்ஸு நார்மலாக எடுக்கிறத விட கொஞ்சம் ஒரு 30% அதிகமாகவே சார்ஜ் பண்ணுவாங்க. கோ கிராப் அந்த மாதிரி டாக்ஸி புக் பண்ணி போகலாம். பட் ஆனால் அவர் வந்து அவர் வாட்டி இப்போ அசால்ட்டாக ஒரு டாக்ஸியை இப்படி ஏதோ கூப்பிட்டுட்டு டாக்ஸியை புக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி என்ன ஏற்றுனா நானும் சின்ன பிள்ளை மாதிரி நம்பிட்டேன். அதாவது என்ன அறியாமல் 3:30 ஒரு தூக்க கலக்கம் இருக்கும்ல, அதுவும் அந்த இதுவும் கலந்து நான் பாட்டுக்கு நம்பி ஏறி உட்காந்துட்டேன். அதாவது ஒரு ட்ரஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு கூட்டிகிட்டு போல. அது ஆக்சுவலாக அவுட்டர் சுற்றி, அதாவது ஏர்போர்ட்டை வெளியில் வந்து அந்த கேட்டுக்குள்ளே போகுது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ அந்த விமானத்தோட நிர்வாகம் ஏற்றுட்டு போகிறது எப்படின்னா, ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ரன்வே ட்ராக் வழியாகவே அந்த இது கார்கோஸ் போகிற ட்ராக் போட்டிருப்பாங்க. அது வழியாகவே அந்த பஸ்ஸு பயணித்து உள்ளேயே போய் டெர்மினல் 1க்குள்ளே போய் இறக்கி விட்டுரும். பட் ஆனால் இவர் வந்து எப்படின்னா, டெர்மினல் 3லேருந்து ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்து வெளியில் சுற்றி அப்புறம் டெர்மினல் 1க்கு ஒரு ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டிகிட்டு போனாப்புல. அப்போ போகிற வழியில் கொஞ்சம் அந்த ஏர்லி மார்னிங் டைமில் நான் அந்த சில இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இந்த இப்போ தெரியுதா அந்த இது பைன் தான் நினைக்கிறேன். இந்த ட்ரீ அளவுக்கு ஒரு ஹைட்டு, ஒரு 10 மாடி ட்ரீ, இந்த ட்ரீயை ஒரு 2 ட்ரீ சேர்த்து வைக்கலாம். அந்தளவுக்கு ஒரு மினிமம் ஹைட்ஸ் உள்ள 4-5 ஹோட்டல்ஸ்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த எல்இடி திரைகள் லைட்டில் மிட் நைட்லேயும் அந்த லாவெண்டர் கலரு பிங்க் கலர்லாம் எரியும்ல, அப்போது அந்த லைட்டு அந்த வெளிச்சத்தில் எனக்கு அந்த பிரகாசமாக அந்த ஹோட்டல் தெரிஞ்சிச்சு. அப்போ நான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு போல் அவர் சொன்னார், மணிலாவில் நிறையா ஊழல் நடக்குது, பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, இங்கேயும் வந்து நிறையா இது நடக்குது, கரப்ஷன்ஸ் நிறையா நடக்குது, இதை வந்து மாற்றணும் அப்படின்னு அந்த மாதிரி அவர் பேசிட்டு வந்தார். ஸோ அப்போ தான் எனக்கு அந்த அவர் டாக் கொடுக்க போல தான் எனக்கு அவரை பற்றி தெரிய வந்துச்சு. அவர் வந்து ஒரு பார்ட்டியில் ஏதோ ஒரு மெம்பர் மாதிரி இருக்கார் போல், ஒரு குறிப்பிட்ட இதில் கட்சி மாதிரி ஏதோ நடத்துகிறார் போல், சம்திங் ஆர்கனைசேஷன்லேயே ஏதோ. அவர் வந்து எப்படி அவர் பேச போல் எனக்கு எப்படி தெரிஞ்சால், அந்த தமிழ் தேசியம் பேசுவாங்கள்ல, ஊழல் நடக்குது, இது நடக்குது, மண்ணை வந்து இது பண்ணுறாங்க, கரப்ட் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு அந்த மாதிரி அவர் பேசின விதம் எனக்கு அந்த ஊர் தமிழ் தேசியவாதி மாதிரி, மணிலா தேசியவாதி போல். அவர்கிட்ட எனக்கு பேச்சு கொடுத்துட்டு கடைசியில் டெர்மினல் 1ல் என்னை இறக்கி விட்டாப்புல. இறக்கிட்டு அவர் ஏதோ நான் ஷாப்பிங் பண்ணணும், நான் முடிச்சுட்டு நான் அப்புறம் தான் உள்ளே வருவேன் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு என்னை இறக்கி விட்டாப்புல. டெர்மினல் 1 நான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. அந்த இதை பார்த்தோன்னே நம்ம டெர்மினல் 1 அந்த டிக்கெட்லேயே அதுலேயும் மென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, அந்த நேரத்தில் அவர் வெள்ளையாக தான் இருந்தார். பட் மேட்ரு எனக்கு இந்த என்ன தான் நான் அவரை பற்றி ஒரு அங்கே அடையாளங்கள் நான் சொன்னாலும், அந்த நேரத்தில் அவரை கூட நான் ஒரு செல்ஃபி எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இது வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து, இந்த ஒரு நிகழ்வு நான் பார்த்தது அப்போ அந்த கார்காரங்களுக்கு எப்படி அந்த ஒரு 3 பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ, அது மாதிரி எனக்கு அவர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணார். அந்த நேரத்தில் மிட்நைட் 3:30 எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாப்புல. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதை வந்து ஒரு செல்ஃபி எடுத்துருந்துருக்கணும். இப்போ நான் விவோ வச்சுருக்கேன், அப்போ வந்து நான் சாம்சங் J7 வச்சுருந்தேன். அதுவும் அந்த ஊரில் தான் வாங்கினது, மணிலாவில் வாங்கினேன், லான்ச் ஆன டயத்தில் வாங்கினது. மேட்ரு வந்து அதுதான், அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. இதை ஏன் நான் உங்கள்கிட்டன்னு சொல்கிறத இந்த வீடியோவில் நான் ஏன் பதிவிறக்கம் நான் செய்கிறேன்னா, இந்த மாதிரி ரேண்டமாக நம்ம பார்க்குற மக்களோட நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு காலம் கடந்து நம்மளை அதை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு, இந்த நிகழ்வை திருப்பி பார்க்க வைக்கிறதுக்கு ஃபோட்டோங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம செல்ஃபோனில் இருக்குது. நம்ம அதை வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு பெர்மிஷனோட கேட்டு எடுத்துக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளில் நம்ம சந்திக்கிற சில ஸ்ட்ரேஞ்சர் மனிதர்கள் வந்து திரும்ப நம்ம பார்ப்போமாங்கிறது ஒரு இது மாதிரி தான், ஒரு கடலில் இருக்கிற முத்து மாதிரி தான். சீரியஸாக அவங்கள திருப்பி கூட நம்ம பார்க்க மாட்டோம். ஏன் நம்மளே இப்போ நினச்சா கூட, இப்போ நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் சில இடத்துல ஒரு கடையில் போய் ஒரு ஜூஸ் குடிச்சிருப்போம். அந்த கடைக்கு இப்போ நினச்சா சட்டை நம்மளால் போக முடியாது. இன்னொரு நிகழ்வும் நான் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லணும்னா, எனக்கு பூனே ஒரு தடவை நான் போயிருந்தேன். எங்கள் மாமா
அங்கே இருந்தவங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு நான் ட்ராவல் பண்ணப்போ எனக்கு அந்த லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுலேயும் அந்த ஏர்லி மார்னிங் அவங்க இடத்துல தங்கி 3 நாள் தங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். 2 நாள் தங்கியிருந்தேன். 2ஆவது நாள் காலையில் நான் பாட்டுக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு எனக்கு அந்த இடத்துல ரூமில் இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவும் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ வீட்டில் நான் மட்டும் தான் இருந்தேன். ஸோ நான் வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனேன். அந்த இடத்துல நான் அந்த ஊரோட கல்ச்சரு, அவங்க காலையில் என்ன பண்ணுறாங்க, அபவுட் ஒரு 7:37 இருக்கும். 7 to 7:30 அந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி போகிறவங்க, அப்புறம் ஸ்கூல் வேனுக்கு நிற்கிறவங்க, மீன் வியாபாரம் செய்கிறவங்க, ஆளு இது போட்டு சமோசா ரெடி பண்ணிகிட்ருக்கிறவங்க, சேல் பண்ணுறவங்க, சாப்பிட்றவங்க, வேலைக்கு போகிறவங்க, மெட்ரோவில் ட்ரெயினுக்காக ஏறுறதுக்கு போகிறவங்க, அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கம் அப்படியே நடந்து போயிட்டுருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் டீப்பாக நான் பாட்டு போயிட்டேன். நான் போவேன் என்ன தான் நடக்குது அந்த மாதிரி நான் பாட்டு நடந்து போயிட்டேன். ஆனால் எனக்கு டாக்ஸ்னால் கொஞ்சம் அலர்ஜி. அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் 2-3 டாக்ஸை நான் பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு பயம், ஏதோ ஒரு வேளை அது கடிச்சு வச்சுருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி நடந்து வந்துட்டேன். இல்லைனா நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேலாம் நான் நடந்து போயிருப்பேன். அது ஒரு பெரிய ஒரு A பிளாக், B பிளாக் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அந்த மாதிரி நிகழ்வுகள் இப்போ நான் நினச்சாலும் இப்போ என்னால் அந்த இடத்துக்கு நான் போனேன்னா எதுக்கு போகணுன்ற மாதிரி ஆகுதுல்ல. பட் ஆனால் எனக்கு இப்போ ஆசையாக இருக்குது அந்த இடத்துக்கு திருப்பி நான் ஒரு தடவை விசிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் நான் போவேனான்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் ஒரு கடலில் இருக்கிற முத்து மாதிரி தான். ஒரு தடவை பார்த்தோம்னா அவ்வளோதான், தூக்கி திருப்பி பார்த்த மாதிரி. அந்த டைட்டானிக் படத்தில் இந்த ஹீரோயின் வச்சுருப்பாள்ல ஒரு டைமண்ட், ப்ளூ டைமண்ட், அது தூக்கி கடலில் போடலாம் எனக்கு அப்படி தான் தோணுச்சா. திரும்பி அதெல்லாம் எடுக்க கூட முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் நிகழ்வுகளை. ஸோ இந்த மாதிரி தோணுச்சுன்னா யாருக்கிட்டையாவது செல்ஃபி எடுக்கணும்னா சட்டுன்னு அந்த இடத்துல ஒரு செல்ஃபி எடுத்துட்டோம்னா இவங்க தான் எனக்கு அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணவங்கன்னு காலம் பூராமும் கடைசி காலத்தில் ஒரு சாகிற வயசில் படுத்து கிடக்க போல் அந்த ஃபோட்டோ ஒரு வேளை நம்ம கூகுள் ஃபோட்டோஸில் மெமரிஸாக நம்ம கையில் வந்துச்சுன்னா எடுத்து இவர் தாண்டா அன்றைக்கி நமக்கு ஹெல்ப் பண்ணார், இவர் மட்டும் இல்லைன்னா நான் எங்கே போயிருப்பேன் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம்ல. தானே தூதுவன் மாதிரி, ஏஞ்சல் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணாப்புல அப்படி இப்படின்னு சொல்கிறோம்ல. அவங்கள நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் தான் என்ன, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்குமேன்னு சொல்ல தோணுச்சு. பார்த்தா அது 12 நிமிஷம் வரைக்கும் வந்துருச்சு வீடியோ. இட்ஸ் ஓகே, சொல்லணும்னு தோணுச்சு. நம்மளை சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க, இல்லை நமக்கு அந்த தனிமை வந்து எனக்கு பிடிக்குங்கிறதுக்கு இது ஒரு இது. என்னை சுற்றி யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து இன்டென்ஷனலாகவோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்காக இல்லை, கொஞ்சம் அமைதி கிடைக்கிது. ஆனால் பேசணும்னு தோணுது. அப்போ எனக்கு இது வந்து என்னோடய செல்ஃபோனே எனக்கு என்னோடய முகத்திரையாக இருந்துட்டு, நீங்களா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு எனக்குள்ளே நான் பேசிக்க தோணுது. அது கொஞ்சம் மன அமைதி கொடுக்குது. ஸோ ஹோப் இந்த இடத்துக்கு நான் சின்ன வயசில் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ அடிக்கடி வர்றேன், அவ்வளோதான். ஓகே, சொல்லணும்னு தோணுச்சு. பாய்.